வணக்கம் விவசாய சொந்தங்களே. காலங்கள் மாறும்போது காட்சிகள் மாறுகின்றன, காட்சிகள் மாறும்போது நாமும் மாறிக்கொள்கின்றோம். ஒரு மாற்றத்திற்கான களஞ்சியம் நமது விவசாய களஞ்சியம். நமது விவசாய களஞ்சியம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அப்பதான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களை வந்தடையும். முழு வீடியோவும் பார்த்து பயன்பெறுங்கள். அப்பதான் நம்ம சொல்லக்கூடிய கருத்துக்கள் அனைத்தும் பதிவுகள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். இன்று என்ன பார்க்க போகிறோம் என்றால், வாழையில் ஊடுபயிராக ரோஜா பூச்செடி. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 4 வகையான வாழை செடி வச்சுருக்கோம். வாழை மரம். இப்போ இந்த வாழை எடுத்துக்கிட்டிங்கன்னா கற்பூரவள்ளி, இது நேந்திரம் என்று சொல்லக்கூடிய ஒரு வாழை. அடுத்து பார்த்தீங்கன்னா இடையில பார்த்தீங்கன்னா நம்ம ரோஸ் செடி வச்சுருக்கோம். ஒரு 6 செடி 7 செடிகிட்ட வச்சுருக்கோம். இதை இடையில வச்சுருக்கோம், வாழை மரத்து இருக்கும் அருகிலேயே. இப்போ ஒவ்வொரு செடியும் பார்த்தீங்கன்னா தெரியும். அதன் வாழை மரத்து அடியில் வச்சுருக்கோம், கொஞ்சம் தள்ளி வச்சுருக்கோம். நிழலும் ஒரு வெயிலுமாக இருந்தால்தான் நமது ஏரியாவுக்கு அது வருகிறது. இப்போ இந்த வாழை பார்த்தீங்கன்னா செவ்வாழை. அந்த கலரை பார்த்தீங்கன்னாலே தெரியும், செவ்வாழை. அடுத்தது இங்கே பார்த்தீங்கன்னா பூவன். இதற்கு இடையில பார்த்தீங்கன்னா நம்ம ரோஸ் செடி வச்சுருக்கோம். பாருங்க நண்பர்களே, நம்ம செடியில் பூத்த பூ. இந்த வாழை மரத்திற்கு அருகில் வைக்கும்போது நம்ம வாங்கி வைக்கக்கூடிய செடிகள் பழுதில்லாமல் ஒரு வீட்டு தேவைக்கு பயனுள்ளதாக இருக்கிறது. உற்பத்திற்கு தேவையில்லை என்றாலும் இந்த மாடி தோட்டம், இந்த வீட்டு தோட்டம் வச்சுருக்கவங்களாம் இந்த வாழை மரத்துக்கு அடியில் வச்சிங்கன்னா அந்த செடியானது பழுதில்லாமல் நமக்கு வரும். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய விவசாய கலைஞன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். உங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள். நம்ம ரோஜா பூச்செடியை பற்றி ஒரு வீடியோ பதிவிட்டிருக்கோம், அதையும் பார்த்து பயன்பெறுங்கள். உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் பதிவிடுங்கள் நண்பர்களே. நன்றி விவசாய சொந்தங்களே.